சிஎம் சார், நீங்க சட்டமன்றத்துல பண்ண இந்த ஆக்ஷனை நாங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சோம். ஏன்னா நீங்க பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்து வரும் நாட்கள்ல உதயநிதி டேபிள் மேல ஏறி நின்று ஏதாவது டான்ஸ் சீக்வன்ஸ் போட்டாருன்னா நம்மளால பார்க்க முடியாதுன்றதால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை தாண்டி இப்ப ஜனநாயகன் படத்துல உங்க பேர் வர டைட்டில் கார்டு இடத்துல, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பேர் வர இடத்துல அந்த சட்டமன்றத்துல நடந்த அந்த நிகழ்வோட காட்சியை அங்க போடணும்னு அவசியம் என்ன இருக்கு சார்? சார், நீட்டு கொண்டு வந்ததே திமுகவுக்கு பங்கு இருக்குன்னே தெரியாம நீட் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்க அந்த தவிட்டு தற்குறி திமுக காரங்களாம் இதை பேசுவானுங்க சார். சார், அவங்களுக்கு அறிவே இல்லையே சார். அந்த தற்குறி திமுக காரங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசுவானுங்களே சார். ஏன் சார், திமுக தான் நீட்டை கொண்டு வந்ததுனே தெரியாம யார் எதிர்த்து போராடுறோன்னே தெரியாம முழுசா சமையல்காரனா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க சார். அவனுங்க இந்த கண்டென்ட் எடுத்து பேச மாட்டானுங்களா? எவனா ஒருத்தனாவது அந்த நீட்டு போராட்டத்துக்கு முன்னாடி பேசுறாங்களா பாருங்க. குலாம் நபி ஆசாத் பெரியோ, காந்தி செல்வன் பெரியோ எவனா பேசுறானா பாருங்க சார். பேச மாட்டானுங்க சார். அப்படி ஒரு தற்கூரி கூட்டம் இந்த விஷயத்த பத்தி கேட்கணுமா சார்? தயவு செஞ்சு மாத்துங்க சார். அடுத்து நம்ம தூத்துக்குடியில சட்டவிரோதமான முறையில், அதாவது கள்ள சந்தையில மதுபானம் விற்பனை செய்த அவர் லாக்அப் டெத்துன்னு இப்போ குற்றம் சாட்டுறாங்க. என்னோட கேள்வி, அதாவது அது உண்மையா பொய்யா நம்ம எதையுமே கண்ணில் பார்க்காம நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர்றது சரியான போக்கு இருக்காது. போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்குற விளக்கம் அவங்க காணொலியாவே வெளியிட்டு இருக்காங்க. அவரை செக் பண்ணது மற்ற எல்லா டீட்டெயில்ஸும். அதாவது 17ஆம் தேதி போலீஸ் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வலிப்பு வந்ததா சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை போலீஸார் அவர்கள் அவர்களை கடுமையா தாக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, 17ஆம் தேதி தாக்கப்பட்டவரை இன்னைக்கு 23ஆம் தேதி இறக்குற வரைக்கும் ஏன் வெளியே சொந்தக்காரங்க யாரும் பேசல? உறவினர்கள் யாரும் ஏன் இந்த விஷயத்த அப்படி கையில எடுக்கவே இல்லை? ஏன் உங்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அங்க வரும்போது ஏன் அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்களா? ஏன் அன்னைக்கெல்லாம் இந்த விஷயத்த பெரிதுபடுத்தாம இப்போ இறந்ததுக்கு அப்புறம் இதை பெரிதுபடுத்துவதற்கான காரணம் என்ன? இது கேள்விதாங்க. நிச்சயமா ஒரு உயிர் எந்த விதத்திலயும் சேதப்படுவதை நான் எங்கேயுமே ஏத்துக்க மாட்டேன். அது லாக்அப் டெத்தா இருக்கும் பட்சத்தில் அந்த காவல்துறை அதிகாரி யாரோ அவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அந்த தண்டனை இன்னொரு காவல்துறை அதிகாரி இந்த தப்பு செய்ய விடாம பார்த்துக்கணும். அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த கேள்வி எழுது இல்லை. 17ஆம் தேதி அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது ஏன் நீங்க யாரும் 17ஆம் தேதி இந்த மாதிரி காவல்துறையால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதின்னு எந்த செய்தியும் வரல? அப்போ இது என்னோட பார்வை தான். இதுதான் முடிவு, நான் சொல்லலை. இப்ப நான் சொல்ல போற கண்டென்ட் என்னோட பார்வை மட்டுமே. அப்போ திமுக சட்டவிரோதமான முறையில் நாங்கள் மதுபான விற்பனை செய்வோம், அதை நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களை மிரட்டும் தோரணையில் இப்படி ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தி காட்டுவோம்னு ஒரு மிரட்டல் விடுதா? என்னோட கேள்விதாங்க. இது கன்ஃபார்ம் இல்லை. பட் ஏற்கனவே ஒரு நண்பர் ஒரு லேடி கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி அந்த லேடியை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அதை ஃபுட்டேஜ் எடுத்துடலான்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. ட்ரை பண்ணும்போது அவர் மேலேயே அந்த லேடி கேஸ் கொடுத்துட்டாங்க. என்ன அப்யூஸ் பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு பிடிச்சி அந்த இடத்த விட்டு ஓடக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு. ஸோ இந்த திமுகவோட ஆட்கள் எல்லாம் செய்யற தவறுகளை இங்கே யாராவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலோ, அதை தடை செய்யணும்னு நினைச்சாலோ, இது இந்த அரசாங்கத்தின் மீது திமுக நடத்தும் எச்சரிக்கையா, மிரட்டலா அப்படின்ற ஒரு பார்வை இதுல வருது. என்னோட அந்த பார்வையை மக்கள்கிட்ட நான் வெளிப்படுத்துறேன். ஆனா இறுதியா காவல்துறை அதிகாரியால் அந்த தம்பி இறந்திருந்தாருன்னா நிச்சயமா கண்டனத்துக்குரியது. அந்த காவல்துறை அதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இன்னொரு காவல்துறை அதிகாரி அந்த தப்பு செய்யக்கூடாது. ஆனா இதுல இருக்கிற கேள்வி, 17ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவர் 23ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. இந்த 6 நாட்களும் யாரும் எதை பத்தியும் பேசவே இல்லைன்றதுதான். அடுத்து இந்த ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டம் நம்ம முட்டாள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இருக்காருல்ல, சின்னவர், அதாங்க சின்ன தந்தி டிவியா சின்ன சொல்லுவாங்களே எதிர்கட்சி தலைவர், முட்டாள் எதிர்கட்சி தலைவர், அவர் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஜந்தர் மந்தர் போராட்டமே நடந்தா மாதிரியும், அது வரைக்கும் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க பொங்கிட்டு இருக்க உடன்பிறப்புகளே பல பேர் ஃபேஸ்புக்லேயே தான் போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்பெயின் இப்படி ஆடி இருக்கலாம், அர்ஜென்டினா இப்படி ஆடி இருக்கலாம்னு. அந்த மேட்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்க நீட்டு போராட்டத்துல கலந்துருக்கலாம். எனக்கு ஒண்ணு புரியல, நீட்டுக்கு என்னைக்கு தமிழ்நாடு ஆதரவு தெரிவிக்கல? முதலமைச்சர் விஜய் நீட்டை என்னைக்கு ஆதரிச்சாரு? இல்ல. முதலமைச்சர் விஜய் பிஜேபியோட கூட்டணியில இருக்காரா? அதாவது கடந்த காலகட்டத்துல அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருந்தது தெரியுமா, அந்த மாதிரி விஜய் கூட்டணியில இருக்காரா? இல்ல பிஜேபியோட கள்ள கூட்டணியில இருக்காரா?
அதாவது தனக்கு பிரச்சனை வரும்போது டெல்லிக்கு போய் பிஜேபி கூட மோடி அவர்களை பேக் கேட்ல சந்திச்சு ஈடி ரைடு வராம பாதுகாத்துக்கிட்டு திரும்ப மெட்ராஸுக்கு வர முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஏதாவது கள்ள கூட்டணியா? அதுவும் இல்லை. அவர் வந்தே 60 நாள் தான் ஆகுது. அதுக்கோ வாய்ப்பு இல்லை. அப்புறம் எதுக்கே இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, போராட்டம் பண்றீங்க, அங்க போராட்டத்துல என்ன பேசணும்? குலாம் நபி ஆசாத் அவர்களே, இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்களே, அதை காந்தி செல்வன் அவர்களே, அதை ஏன் நீங்க கேட்கல? நீங்க இணை அமைச்சரா இருந்தீங்க, அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, ஏன் கேட்கல? அப்படி ஒரு அமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்களே, கண்ணாடியை போட்டுக்கிட்டு மட்டும் இருந்தீங்களே, ஏன் அப்பவே நீட்டை தடுத்து நிறுத்தல? அப்படிலாம் பேசாம அங்க போய் உட்காந்துட்டு ஜனநாயகன் படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே தற்குறிகளா? நீட்டு கொண்டு வந்தது உங்க ஐயா கருணாநிதியோட ஆட்கள் தான். போய் காந்தி செல்வன் யாரு அதெல்லாம் போய் படிங்க. குலாம் நபி ஆசாத் எப்போ கொண்டு வந்தாருன்னு போய் படிங்க. எப்போ எங்கேயோ வேர்ல தடுக்க வேண்டிய விஷயத்த இப்போ உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். போராட்டம் மக்களுக்கு இடையூற இங்க தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாடு என்ன நீட்டுக்கு ஆதரவான ஸ்டாண்டா? முதல்ல அந்த போராட்டமே நீட்டுக்கு விலக்குக்கு கிடையாதுயா. அவங்க யாருமே நீட்டு வேணானே பேசலாங்க. நீங்க இங்க நீட்டு வேணான்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, அதாவது போர்ட்ரேட் பண்ணோம். இங்க ஒரு கூட்டம் ஜனநாயகன் பார்த்துட்டு இருக்கு, இங்க ஒரு கூட்டம் ஜனநாயகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான். நீட்டை கொண்டு வந்தோடனே நீங்க தான்யா திமுக தற்குறிகளா? நீட்டை கொண்டு வந்தது உங்க அரசாங்கம் தான். காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 18 எம்பியோட பவர் அனுபவிக்கிறதுக்காக அன்னைக்கு மௌனமா இருந்தார் தெரியுமா? மௌனமா இருந்தாரு. கண்ணாடி போட்ட பெரியவர், பேனா செல வைக்கணும்னு துச்சின்னு இருக்கீங்களே, அந்த பெரியவர் மௌனமா இருந்தாரு. சட்டமா கோர்ட்ல போய் கேஸை போட்டு ஓரமா உட்காந்துட்டு ஆதரவா வாபஸ்ன்னா அன்னைக்கே நீட்டு க்ளோஸ் முடிஞ்சிச்சு வேலை. இன்னைக்கு எதுக்கு போராட்டம்? தாத்தாவாவது பரவாயில்ல, பேரா இருக்கிறாரு பாரு முட்டாள் எதிர்கட்சி தலைவர். எனக்கு ரகசியம் தெரியும். ரகசியம் தெரியுமா? சத்தியமா நீட்ல இழக்கிற ஒவ்வொரு உயிரோட இழப்புக்கு கர்மாவும் திமுக காங்கிரஸ் சேரும். வெறும் பிஜேபிக்கு மட்டும் போவாது, திமுக காங்கிரஸுக்கும் தான் போவோம். அதுலயும் குறிப்பா திமுக குடும்பம் மொத்தத்துக்கும் போகும். திமுக குடும்பம் நான் சொல்றது அவங்களுக்கே தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் தான் திமுக குடும்பம்ன்றது. மன்னர் வகையாரா பரம்பரை குடும்பம். அத்தனை பேருக்கு நீட்டோட இழப்பு போகும். பேங்க் நீட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துலலாம் காந்தி செல்வன் பேரை பேசுங்க. பேங்க் நீட்டுன்னு பேசுற இடத்துலலாம் திமுகவோட இணை அமைச்சர் காந்தி செல்வன் பேசுங்க. பேங்க் நீட்டுன்னு பேசுற இடத்துலலாம் காங்கிரஸோட சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத்னு பேசுங்க. இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்தவர் ராஜ்யசபால குலாம் நபி ஆசாத்னு பேசுங்க. அப்போ இணை அமைச்சரா இருந்தவர் காந்தி செல்வன் பேசுங்க. இதெல்லாம் பேசி பேங்க் நீட்டுன்னு பேசுங்க. தற்குறி திமுக, ஜென்சி தற்குறி திமுக, தற்குறி பிரசன்னா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.